வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி காடை கிரேவி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 4 காடையை சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடை மசாலாவில் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு 3 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை எடுத்துருக்கிறேன். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 6லேருந்து 8 உங்கள் காரத்திற்கேற்ப எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாமே 4 காடைக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும். மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இது எல்லாமே வாசம் வர்ற அளவு வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பொருளுமே கருகிடக்கூடாது. அப்புறம் வாசம் டேஸ்ட்டெல்லாம் நமக்கு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடேற அளவு இந்தளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்தளவு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஒரு தட்டத்தில் சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்குங்க. இந்த ஒரு மசாலா மட்டும் போட்டிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 10 பல்லளவு பூண்டு சேர்க்கலாம். 2 துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி. இதை சேர்க்கும்போது வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்பாசி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். டேஸ்ட்டும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் விமன் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை மிக்ஸி ஜாரில் இருந்து நல்லா வலித்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட வேண்டாம். அதனால் இப்போ நம்ம நல்லா வலித்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவை எண்ணெயில் வதக்கிக்கிங்க. நம்ம சமைக்கிறதுலையே முக்கியமான விஷயம் இந்த வதக்கிறது தான். நல்லா வதக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காடையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடை மட்டும் இல்லைங்க, சிக்கன் மட்டன் எது வேணாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலா செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காடையை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம போட்டிருக்கிற காடை அதோட தன்மை மாறணும். பச்சை கறியாட்டு இருக்குது பார்த்திங்களா, இது கொஞ்சம் வெந்த மாதிரி மாறணும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்குள்ளே அவசரப்பட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. அடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், கறியை அதோட தன்மை மாறிடுச்சு. பச்சை கறி மாதிரி இல்லாமல் நல்லா வெந்த மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி 2 விசில் வச்சுக்கலாம். நிறைய விசில் விட்டோம் அப்படின்னா கறியெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போயிடும். 2 விசில் போதுமானது. காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் தான் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது.
இதை இப்படியே ஊற்றி சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக குழம்பு மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்கிறனால குக்கரை திரும்பவும் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சுண்டிடும். சுண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மரில் ரொம்பவே உடம்பு சூடு அதிகமாக இருக்குது, அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு பக்குவமாக எண்ணெய் குளியல் எப்படி செய்யணுங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். குழந்தைகள்லேருந்து குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சேம் மெத்தடு தான். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.